அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் ப்ரெஸ் ஷோக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாளைக்கு படம் ரிலீஸு. நான் பேசுகிறதுக்கு என்ன படம் பேசியிருக்குது, படம் பார்த்துருக்கிறீங்க. எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ண மாதிரி எங்களுக்கும் என்கரேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து தமிழில் படம் பண்ணணும். உங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கட்டு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தண்டுபாளையம் இது ஒரு ஜஸ்ட் அனதர் ஃபிலிம் இன் மை கெரியர் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா ஒரு சில படங்கள் நம்ம பேஷனுக்காக பண்ணுவோம். அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும். அது நம்ம ஃபுல் படம் இருக்கணும்னு அவசியம் இருக்காது. அந்த ஒரு சீன் பண்ணாலும் அந்த ஒரு சீன் பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட், உண்மையான ஆர்டிஸ்ட் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் ஒரு சில படங்கள் எதுக்குன்னா பேனர், பெரிய பேனர், நல்ல பெரிய ஹீரோ, ஸோ அந்த படம் பப்ளிசிட்டி பெருசாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த ஒரு கேரக்டர் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஆர்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒன்றும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லைன்னா ஒரு 4 படம் தான் பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியோட நிலைமையில். ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு வரேன். அதில் ஒன் ஆஃப் அனதர் ஃபிலிம் தட் கேம் தண்டுபாளையம் தான் நான் நினச்சேன். எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க சொன்னது எனக்கு ஒரு ஃபியூ டேஸ் ஒர்க் தான் சொன்னாங்க. ஸோ ஓகே, ஏதோ கெஸ்ட் ரோல் மாதிரி அப்படின்னு நான் நினச்சேன். இந்த படம் கன்னடாவில், தெலுங்குலெல்லாம் பெரிய ஹிட் அப்படிங்கிற விஷயமே எனக்கு ப்ரொடக்ஷன் சைடில் அவங்க சொன்னாங்க. நான் லைட்டர் வேனில் அப்படிங்களா, என்ன எல்லோரும் சொல்லுவாங்க, அப்படி தான் நினச்சேன் நான். பட் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முந்தின நாள் ஆப்வியஸாக இந்த படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அது கண்டினியூட்டியில் நம்மளை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரிஜினலில் அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் நம்ம உள்ளே போகிறதுங்கிறது ஒரு ஹோம்ஒர்க் இல்லாமல் உள்ளே போகும்போது கண்டிப்பாக அது தனியாக துண்டாக தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் ஐ திங்க் அது ஒரு பேசிக்கு. ஸோ அப்படி நான் தண்டுபாளையம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பார்த்தா ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா ரொம்ப ராவாக எடுத்திருந்தாங்க. அவங்க நடித்த விதமும் சரி, அவங்க கெட்டப்ஸும் சரி, அவங்க உட்காந்து எந்திரிச்ச விதமும் சரி, பாடி லாங்குவேஜ், நோ மேக்கப், ரொம்ப ராவாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிகாஸ் நான் எதிர்பார்க்கல, எனக்கு தெரியல. ஓகே, இது ஒரு நம்ம எப்போவுமே நினைப்போம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கிடைச்சா நம்ம இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நிறைய